ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி ஹாட் சாக்லேட் சாஸோட கிறிஸ்பி சூரோஸ் எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்ப்போம். ஓகே, ஸோ அதுக்கு நான் இப்போ பேன் எடுத்துக்கிறேன். அதுக்கே நான் கொஞ்சம் வாட்டர் அதோடு சேர்த்து பட்டர் மெட் பண்ணிக்கொள்கிறேன். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சர்லேருந்தே மிச்சம் நல்லா. ஃப்ளேமை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆகின அப்புறம் நான் இதுக்கே கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகர் மெல்ட் ஆகின அப்புறம் நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுவும் ஆட் பண்ணிக்கொண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் பாயில் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ளா ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் ஃப்ளா ஆட் பண்ணணும். ஸோ ஃப்ளா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ளா ஆட் பண்ணிக்கிட்ட கட்டாயம் ஃப்ளேம் வந்து ஆஃப்ல இருக்கணும். ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் எல்லா இடமும் ஈவனாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபார்ம் ஆகிற வரைக்கும் ஃப்ளேம் ஆஃபில் தான் நிற்கணும். அதே மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகினு விளங்கிக்கிறதுக்கு இந்த மாதிரி நான் ஸ்டிக்கி ஆகிக்கும், ஸ்டிக் ஆகாது பேனோட. ஸோ இது மாதிரி நல்லா ஃபார்ம் ஆகினு போகிறோம். கொஞ்சம் ஃப்ளேம் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் இப்போ இதை வேறு பவுலில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதை வேறு பவுலில் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் சூடாடுற வரைக்கும் நல்லா இது மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி வச்சு கொண்டுட்டு 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விடுங்க. ஓகே, ஸோ இது 10 மினிட்ஸுக்கு பிறகு நான் இதை இன்னொரு இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஸோ அதுக்கே நான் எக் கொண்டு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். நல்லா ஒரு ஃபார்ம் ஆகிற வரைக்கும் எகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேணும். இந்த மாதிரி மிக்சர் ஃபுல்லாமே மிக்ஸ் ஆகின பிறகு நாங்கள் இப்போ இதை பைப்பிங் பேகனில் ஷிஃப்ட் பண்ணுவோம். ஸோ நான் இன்றைக்கி வந்து இதை மாதிரி நொசில் டிசைன்ஸ் தான் எடுத்துக்கிறேன். நார்மல் லைன்ஸ் வந்து நொசில் டிசைன் தான் எடுத்துக்கிறேன். ஸோ அவங்களுக்கு வேண்டிய நொசில் டிசைன் எடுக்கணும். அதே மாதிரி நான் இன்றைக்கி 2 பைப்பிங் பேக் தான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஹார்ட் சுட்டியும் மிச்சமாகவே ஹார்ட் ஆகிக்கக்கூடாது. அப்படி மிச்சமாக ஹார்ட் ஆகினா அவங்களுக்கு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். 2 to 3 டீஸ்பூன் வரை உங்களுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். ஸோ மிச்சமே வந்து ஹார்ட் ஆகிக்கக்கூடாது, எனக்கு கொஞ்சம் பைப் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி 2 பேக்கில் போட்டு எடுத்துக்கொண்டு போகிறோம். அப்படியே இதுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு இதுக்கு வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கணும், அது ஆப்ஷனல் தான். அப்படி வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணணுன்னு சொன்னால் எக் ஆட் பண்ணிக்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்துக்கிறேன், உங்களுக்கு அதை பார்த்து செஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இதை மாதிரி போட்ட போகிறோம். பைப்பிங் பேக்கில் இதை லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நான் இதை வந்து பார்ச்மெண்ட் பேப்பரில் தான் நான் இதை பைப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேண்டிய டிசைனில் அப்படி இல்லாட்டி வேண்டிய உங்களுக்கு அளவில் உங்களுக்கு பைப் பண்ணி எடுத்துக்கணும். அதெல்லாம் ஆப்ஷனல் தான். ஸோ இது மாதிரி நல்லா எல்லாம் ஃபுல்லாக பைப் பண்ணி எடுத்துக்கொண்டு போகிறோம். நாங்கள் இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு செய்வோம். ஸோ இதை மாதிரி செஞ்சு பிஸ்னஸ் ஐடியாஸ்க்கு செல் பண்ணுறதுக்கு வந்து இன்ஸ்டாவில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ இதை செல் பண்ணுறதுக்கும் கூட அவங்களுக்கு இது பர்ஃபெக்ட் தான். மிச்சமாகவே பார்ட்டிஸ் அது மாதிரிக்கு தான் எடுப்பாங்க ஒவ்வொரு டிசைனில். ஸோ எங்களுக்கு ஒவ்வொரு டிசைன் மாதிரி பைப் பண்ணி அவங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி இதை செல் பண்ணுறனாலும் அவங்களோட கோஸ்ட்டை பார்த்து அவங்களுக்கு செல் பண்ணணும். அவங்களுக்கு இதை ஒயிட் சாக்லேட் சோஸும் செய்யணும். அதே மாதிரி டார்க் சாக்லேட்டில் சோஸும் உங்களுக்கு செஞ்சு செல் பண்ணிடலாம். ஸோ இதை மாதிரி எல்லாம் பைப் பண்ணி முடிஞ்ச பிறகு நான் ஆயில் ஃப்ரை பண்ண வச்சுக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட்டாகின பிறகு தான் நீங்கள் இதை போடணும். உங்களுக்கு இதை கையில் ஒன்று எடுத்து போடையில் அதை சுற்றி நீங்கள் இதை பார்ச்மெண்ட் பேப்பரோடு இதை மாதிரி போட்டுட்டு அதை லைட்டாக வெந்து வறக்கிட்டு உங்களுக்கு பார்ச்மெண்ட் பேப்பரை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து இதை இன்றைக்கி ஸ்பீட் மோடில் தான் போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்ச்மெண்ட் பேப்பர் ரிமூவிங் ப்ராசஸையும் உங்களுக்கு பார்க்கணும். ஸோ இது மாதிரி கொஞ்சம் ஃப்ரை ஆகி வறக்கிட்டே உங்களுக்கு பார்ச்மெண்ட் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் சீக்கிர டவுக்கு உங்களுக்கு இதை பைப் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி வரங்காட்டியும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா சைடும் ஈவனாக ஃப்ரை ஆகி வரதுக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ளேமை பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்டில் லோக்கோ வச்சு கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள். அதோட லைட்டாக
கலர் மாதிரி வரைக்கிட்டு மீடியமில் வச்சு ஃப்ரை பண்ணிடணும் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி வந்தோன்னே அதை இறக்கிடுங்க ஃப்ளேம்லேருந்து. ஸோ மற்ற எல்லாத்தையும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இது மாதிரி இறக்கின போகிறோம். நான் இப்போ அதை அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ நான் சாக்லேட் சாஸ் செய்ய போகிறேன். அதுக்கு நான் டபுள் பாயிலிங் மெத்தட் தான் எடுத்துக்கிறேன். தண்ணி நல்லா சூடாகின போகிறோம். அதுக்கு மேலே பவுல் ஒன்றை வச்சு டார்க் சாக்லேட் எட் பண்ணிக்கொள்கிறேன். நான் இன்றைக்கி வந்து செமி ஸ்வீட் சாக்லேட் தான் எட் பண்ணிக்கிறேன். ஸோ அது சுற்றியும் நான் சுகர் சேர்க்கல. உங்களுக்கு ஸ்வீட் இல்லாத சாக்லேட்னு சொன்னால் உங்களுக்கு சுகர் எட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மில்க்கும் பட்டரும் எட் பண்ணி இதை நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை மாதிரி நல்லா மெல்ட் ஆகி கொஞ்சம் பாயிலாக வராங்கட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு மெடிக்கணும் உங்களுக்கு. அப்படி இல்லாட்டி நல்லா கூல் ஆறினப்புறம் உங்களுக்கு சேவ் பண்ணும். மேலும் உங்களுக்கு வந்து சுரோஸ்க்கு மேலே சுகர் கோட்டிங்கும் பண்ணிடலாம். அந்த ஆப்ஷனல் தான். ஸோ இது மாதிரி நல்ல திக் டார்க் சாக்லேட் சாஸோட சுரோஸ் உங்களுக்கு பர்ஃபெக்டாக செய்கிறதுக்கு ஒவ்வொரு மெத்தடையும் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி உங்களோட ரிசல்ட்டையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள். ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.